ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து query sets மேனேஜர்ஸ் பற்றி பார்த்தோம், ரைட்? ஸோ ஓஆர்எம்னா என்ன, எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து query பண்ணுறது அண்ட் எப்படி அதை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாங்கோவில் இருக்கக்கூடிய அட்மின் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சைட்டோட அட்மின் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சைட்டில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரோலும் இருக்கும். அவங்களால வந்து ஒரு யூஸரை ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸரை டெலீட் பண்ண முடியும், அண்ட் அந்த யூஸருடைய டேட்டா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டு சே ஹானஸ்ட்லி அந்த சைட்டில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரோலும் அந்த அட்மினுக்கு இருக்கும். அது அட்மின் அப்படிங்கிறவர் வந்து அந்த சைட்டோடைய ஓனர் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே. அவங்களால வந்து அந்த சைட்டில் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகே, என்ன வேணாலும் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் லெவலில். ஓகே, ஒரு யூஸரை ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஒரு யூஸருடைய டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஒரு லீட் அசைன் பண்ணுறது, எல்லாமே வந்து இந்த அட்மினால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும், ரைட்? நம்ம இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பைத்தான் manage.py run server அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்வர் ஒன்று வந்து 127.0.0.1ல் வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 127.0.0.1 8000 அப்படின்றதுல போயிட்டு நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாங்கோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் வந்து ஜாங்கோட ரிலீஸ் நோட்ஸ் இருக்கும். நான் இங்கே போயிட்டு ரிலீஸ் நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஜாங்கோட ரிலீஸ் நோட்ஸ் ஃபுல்லாக வரும். அண்ட் நம்ம வந்து இதில் ஜாங்கோடைய டாக்குமெண்டேஷன் தான் டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அட்மினுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேணும்ல. இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், 3 மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூசர் மாடல், ஒரு லீட் மாடல், அண்ட் வந்து ஒரு ஏஜென்ட் மாடல். இந்த 3 மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட் இஃப் அட்மின் திடீர்னு போயிட்டு இந்த லீடுக்கு ஏஜென்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, எப்படி பண்ணுறது? இல்லை புதுசாக ஒரு ஏஜென்ட் ஆட் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும், ரைட்? இதை ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து ஷெல் வழியாக பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் லாகின் பண்ணி டெர்மினலில் போயிட்டு ஷெல், ஏன்னா அட்மின் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸோட யூசர். டெவலப்பர்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஷெல் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகும். அட்மின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ்லாம் அதிகமாக தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அட்மினுக்கு எப்படி வந்து ஜாங்கோ பை டிஃபால்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் அட்மின் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, சூப்பர் யூசர். நம்ம போன வீடியோவில் ஒரு சூப்பர் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். ஓகே, ஸோ இப்போ அந்த சூப்பர் யூசர் வச்சு நான் அட்மின் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 127.0.0.1 8000. ஓகே, கடைசியில் /admin அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். ஸோ யூஆர்எல் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா /admin அப்படின்னு கொடுத்த உடனே லாகின் நெக்ஸ்ட் அட்மின், அதாவது நீ லாகின் பண்ணணும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா உனக்கு வந்து அட்மின் பேஜுக்கு கூட்டு போகும் அப்படிங்கிறது தான் அந்த யூஆர்எலோடைய மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு லாகின் பண்ணுறேன், சுரேந்தோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டுக்கு வந்து என்னுடைய பாஸ்வேர்டு கொடுக்குறேன். லாகின் அப்படின்னு கொடுத்தா பார்த்தீங்களா நமக்கு வந்து ஒரு அட்மினோடைய க்ளீன் டேஷ்போர்டு வந்துடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை. நார்மலாக நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூசருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அட்மினுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அட்மினில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். யூசர்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அட்மினுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் அது பை டிஃபால்ட் அவங்களே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அதில் பெரிய லெவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு போய் லாகின் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷனுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து ஏதாவது ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு அட்மினில் என்ன பண்ணணும், யூசர் ஆட் பண்ணுறதுக்கு, லீட் ஆட் பண்ணுறதுக்கு, ஏஜென்ட் அசைன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாடல்ஸை போயிட்டு அட்மின் செக்ஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸில் வந்து 3 மாடல் இருக்குது. யூசர், லீட் அண்ட் ஏஜென்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம லீட்ஸ் உடைய admin.py போகிறேன். ஓகே, இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மாடல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாதான் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் டாட் மாடல்ஸ். ஓகே, இந்த டாட் மாடல்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மாடியூலில் இருக்கக்கூடிய மாடலை மீன் பண்ணக்கூடியது. ஓகே, இம்போர்ட் யூசர், ஓகே, கமா லீட், கமா ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ யூசர், லீட், ஏஜென்ட் இந்த 3 மாடலையும் நம்ம வந்து அட்மினுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம இம்போர்ட் பண்ண இந்த மாடலை நம்ம வந்து இந்த அட்மினில் ரெஜிஸ்டரும் பண்ணணும். ஓகே, ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா admin டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர். எந்த மாடலை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், யூசர் மாடலை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ அட்மின் செக்ஷனில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு லீட்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனுக்குள்ள இந்த யூசர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த மாடல் விசிபிளாக இருக்குது. இதே மாதிரி மற்ற மாடல்ஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ யூசர் கொடுத்தாச்சு, அடுத்தது லீடு, அடுத்தது ஏஜென்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் போய் அட்மின் செக்ஷனில் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஓகே, நான் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். python manage.py ரன் சர்வர் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நம்ம அட்மின் செக்ஷனை வந்து ரீலோட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் யூசர்ஸ், லீட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் இந்த 3மே நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யூசர் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ இவர் இந்த சுரேந்தரோட யூஸரை ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்வேர்டு, லாஸ்ட் எப்போ லாகின் பண்ணார், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, சூப்பர் யூஸராக என்ன, ஓகே, அவருக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்குது, யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே இருந்தே கூட டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து சுரேந்தர், லாஸ்ட் நேம் வந்து மனோஜ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய டேட்டா பேஸ் ப்ரௌசரில் இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு அங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி அப்படின்னு பார்த்தீங்களா. நம்ம நார்மலாக இப்போ இது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டெர்மினலில் போயிட்டு பைத்தானுடைய ஜாங்கோ பைத்தான் டெர்மினலில் போயிட்டு அந்த பர்டிகுலர் யூசர் ஆப்ஜெக்டை எடுத்து அந்த யூசர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம். ரைட், ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து அட்மின் செக்ஷனில் போயிட்டு அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு வந்து இப்போ ஏஜென்ட்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏஜென்ட் வந்து ஹாப்பி ஸ்டூடெண்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜென்ட் வந்து யார், சுரேந்தர் அப்படின்ற யூசருடைய ஏஜென்ட் அது. ஓகே, உங்களுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த ஏஜென்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ ஹாப்பி ஸ்டூடெண்ட் மெமரிஸ் அப்படின்னு வருது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்து இமெயில் ஐடி வேண்டாம், எனக்கு நேம் வந்தால் போதும் அப்படின்னா நம்ம நேராக இங்கே போயிட்டு மாடல்ஸில் ஏஜென்ட்டில் யூசர் டாட் இமெயிலில் கொடுத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூசர் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணால் இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு மெயில் ஐடி வராது, ஜஸ்ட் வந்து அந்த ஏஜென்ட்டோடைய யூசர் நேம் வரும். நம்ம இங்கே போய்ட்டு யூசர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் நம்ம லீட்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ லீட்ஸில் பார்த்தீங்கன்னா சிவகுரு அப்படின்னு வருது. போய் நான் வந்து இந்த லீடோட டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஏஜ் வந்து 35 இல்லை, ஏஜ் வந்து 30 தான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்மளுடைய லீடில் வந்து இதோட ஏஜ் வந்து 30 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி 35 அப்படின்னு வந்தது. உங்களுக்கு புதுசாக ஒரு லீடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் போய் க்ரியேட் பண்ணலாம். ஆட் லீட் கொடுக்குறேன். இப்போ சிவகுருவுக்கு அடுத்து நான் வந்து ஆஷா நடராஜன். ஓகே, ஸோ ஏஜ் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜென்ட் அசைன் பண்ணணும், சுரேந்தர் அப்படின்ற ஏஜென்ட் அசைன் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளோட லீட்ஸ் மாடியூலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு 2 லீட் இருக்குது. ஒன்று வந்து சிவகுரு, இன்னொன்று வந்து ஆஷா நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து அட்மின் பேனல் வழியாக நம்மளுடைய எல்லா மாடல்ஸையும் ஆக்சஸ் பண்ணி அதில் நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். உங்களுக்கு தேவையில்லை எனக்கு ஓகே இப்போ எனக்கு வந்து ஆஷா நடராஜன் அப்படின்ற லீட் தேவையில்லை அப்படின்னா என்னால் போய் டெலீட்டும் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் செலக்டட் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்து கோ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் லீடை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் டெலீட் கொடுத்தாலும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லீடு தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸ் நம்மளுடைய மாடல்ஸில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்மளால் அட்மின் பேனல் வழியாக பண்ண முடியும். இது மாதிரி ரியல் டைமாக நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜாங்கோவில் இருக்கக்கூடிய அட்மின் ப்ராசஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக உங்களால் வந்து ஒரு அட்மின் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த அட்மின் டேஷ்போர்ட் வழியாக நமக்கு இருக்கக்கூடிய மாடல்ஸை மொத்தத்தையும் உங்களால் இங்கேருந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இந்த அட்மின் பேனல் வச்சு இன்னும் செவரல் லெவல்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு யூசருக்கு வந்து என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும், அந்த யூசரால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த யூசருக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசருக்கு அந்த பர்டிகுலர் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போக போக இருக்குது. நாம் வந்து அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வியூஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ வியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து லாகின் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இப்போ ஒரு யூசர் லாகின் பண்ணுறாரு நம்ம சைட்டுக்குள்ளே அப்படின்னா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் காட்டணும். இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் வந்து லாகின் பண்ணுறாரு நம்ம சிஆர்எம்குள்ளே அப்படின்னா அந்த ஏஜென்ட்டுக்கு அசோசியேட் ஆன லீடெல்லாம் காட்டணும். எந்த லீடெல்லாம் அன்அசைன் ஆகிருக்கோ அந்த லீடெல்லாம் நம்ம அந்த ஏஜென்ட்டுக்கு காட்டணும். அந்த அட்மின்க்கு தனியாக ஒரு செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் காட்டணும். நார்மல் ஏஜென்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் காட்டணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியது வியூஸ். ஓகே. நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணக்கூடியது. ஸோ அது எப்படி பண்ணுறது அண்ட் அதோட ஓவர் வியூ என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.